ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு என் வேர்ஸ். இந்த வீடியோவில் ஆப்ரேட்டர்ஸோட செகண்ட் பார்ட்டை பார்க்க போகிறோம். அதாவது இப்போது 4 பாட்டு பார்த்துருப்பீங்க. இந்த 4 பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னெல்லாம் நடத்தலையோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் பார்க்கப்படும். ஸோ இதோட வந்து ஆப்ரேட்டர்ஸ் டாபிக் முடிய போகுது. அடுத்த ஒரு நல்ல டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஆப்ரேட்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா பிட்வைஸ் ஆப்ரேட்டர். இது என்ன பண்ணணும்னா இட் பெர்ஃபார்ம்ஸ் ஆப்ரேஷன்ஸ் ஆன் பைனரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ். அதாவது ஒரு இன்டீஜரோட பிட்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த பிட்ஸை வச்சு கம்பேர் பண்ணி வேல்யூஸை ஜென்ரேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிட் வைஸ் அண்ட் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஒரு நம்பர் 10 சொல்லிட்டு எடுத்துக்கிறீங்க, இன்னொரு நம்பர் 5ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறீங்க. இந்த 10க்கான ஒரு பைனரி ஃபார்ம் நம்மளுக்கு கிடைக்கும், இந்த 5க்கான ஒரு பைனரி டிஜிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த 2 டிஜிட்ஸுமே கம்பேர் பண்ணி வேல்யூஸை ஜென்ரேட் பண்ணும். இதுக்கு ஒரு ஃபார்முலா மாரி ஒன்று இருக்குங்க. ஸோ அண்டுக்கான ஃபார்முலா என்ன கேட்டிங்கன்னா இது ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் ட்ரூ. ஸோ இங்கே 1 இங்கே 1 ரெண்டு இடத்துலையுமே ட்ரூ ஆச்சுன்னா ட்ரூ. இங்கே 1 இங்கே 0 அப்படின்னு கேட்டிங்கன்னா அது 0 தான் வரும். ஏன்னா ரெண்டுமே ட்ரூவாக இருக்கணும். ஸோ இங்கே 0 இங்கே 1னா 0, இங்கே 0 இங்கே 0னா 0 அப்படி சொல்லிட்டு வந்துடும். அடுத்து பிட் வைஸ் ஆர். ஆர் என்ன பண்ணுங்க கெஸ் பண்ணுங்கள். ரெண்டுத்தில் இருந்தால் ஒன்று இருந்தாவே ட்ரூன்னு வந்துடும். நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டு தான். ஸோ இந்த சைடு 1 இந்த சைடு 0ன்னு வந்துட்டுனா எதனாச்சில் 1 இருந்துச்சுன்னா 1ன்னு வந்துடும். இந்த சைடு 0 இந்த சைடு 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா 1 வந்துடும். இந்த சைடு 1 இந்த சைடு 1 வந்துடும். இந்த சைடு 0 இந்த சைடு 0 வந்துச்சுன்னா 0 வந்துடும். அவ்வளோதாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சார் ஆப்ரேட்டர் எக்ஸ்ஆர் அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த எக்ஸ்ஆர் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுன்னா இது வந்து எது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதுக்கு வந்து 1 கொடுத்துரும். அதாவது ஒன்றும் இல்லைங்க. இப்போது ஒன்றுத்தில் 0 இருக்குது, ஒன்றுத்தில் 1 இருக்குன்னா 1 வந்துடும். ஒன்றுத்தில் 1 இருக்குது, இன்னொன்றுத்தில் 0 இருக்குன்னா 1 வந்துடும். பட் சேமாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸ் வந்துடும். ஸோ இப்போ இங்கேயும் 1 இங்கேயும் 1 அப்படி கேட்டுச்சுன்னா 0 வந்துடும். எங்கேயும் 0 இங்கேயும் 0 வந்துச்சுன்னா 0 வந்துடும். ஸோ இதுதான் சார் ஆப்ரேட்டர். அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பிட்வைஸ் காம்ப்ளிமெண்ட். இது யூனரி ஆப்ரேட்டர் நம்ம பார்த்துருப்போம். இது என்ன பண்ணால் எல்லா பிட்ஸுமே இன்வெர்ட் பண்ணுறோம். இப்போ 1 இருந்துச்சுன்னா 0ன்னு மாற்றிடும், 0ன்றதுனா 1ன்னு மாற்றிடும். அதை இன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட 2's காம்ப்ளிமெண்ட் வேல்யூ எடுத்தோம்னா அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டரே வேலை செய்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி தான் 1 0 0 1 சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். வாங்க ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். இப்போது பிட்வைஸ் அண்ட் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த பிட்வைஸ் அண்டுக்கு 10 5 அப்படின்னு சொல்லிட்டு 2 எடுத்துக்கும். இந்த 10 5 ரெண்டுத்துக்குமே இதோட பைனரி வேல்யூஸ் நம்ம எடுத்துட்டோங்க. 1 0 1 0 தான் 10க்கான பைனரி வேல்யூஸ். இதுக்கான பைனரி வேல்யூஸ் 0 1 0 1 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். இதோட பைனரி வேல்யூஸ் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம அண்டு பண்ணுறோம். அண்டு என்ன பண்ணோம், ரெண்டுமே 1 இருந்தால் தான் 1ன்னு வரும். ஆனால் பட் ரெண்டுமே மாறி மாறி அப்படி இருக்கிறதால இது 0 0 0 அப்படி சொல்லிட்டு வந்துடும். அப்போ ஆன்சரை நமக்கு என்ன கிடைக்குன்னா 0 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிரும். அடுத்து பிட்வைஸ் ஆர். இது என்ன பண்ணணும்னா ரெண்டுத்தில் எதனா 1 இருந்தாவே 1ன்னு சொல்லிட்டு வந்துடும். அப்போது நம்மளுக்கு எல்லாமே 1ன்னு வந்துற போது. ஸோ எல்லாமே 1 வந்தால் இதை திருப்பி கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 15 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இது எப்படி 15 வந்துச்சுன்னா இதோட பைனரி ஃபார்ம் வந்து பார்த்தோன்னா 15 தான். ஸோ இந்த 4 1 அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா அது வந்து 15. அடுத்து பிட்வைஸ் ஆர் எக்ஸ்ஆர். எக்ஸ்ஆர் என்ன பண்ணும், ரெண்டுத்தில் எதனா டிஃப்ரெண்ட்டாக இருந்தாவே 1 வந்துடும். ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஆகிறதுல 15 அவுட்புட் வந்துடும். அடுத்து பிட்வைஸ் காம்ப்ளிமெண்ட். இப்போது A = 10 இதுக்கான ஒரு பைனரி வேல்யூஸ் கிடைக்கும். 32 பிட் பைனரி வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ இந்த 32 பிட் பைனரி வேல்யூஸ் என்ன பண்ணணும்னா அடுத்து இன்வெர்ட் பண்ணணும். இதை இன்வெர்ட் பண்ணணும்னா -11 அப்படி சொல்லிட்டு வந்துடும் 2's காம்ப்ளிமெண்ட்டில். ஸோ இப்படி தான் பைனரி ஆப்ரேட்டர்ஸ் ஒர்க் ஆகுது. இப்போ ரன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு அவுட்புட் அதுக்கேற்ற மாதிரி வந்துடும். 0 15 15 -11. நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ஆப்ரேட்டர் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர். இதை என்ன பண்ணுன்னா இட் ஷிஃப்ட்ஸ் த பிட்ஸ் ஆஃப் அ நம்பர் டு லெஃப்ட் ஆர் ரைட். இப்போது இதில் 3 இருக்குது. லெஃப்ட் ஷிஃப்ட் இது என்ன பண்ணுன்னா இப்போ ஒரு பைனரி வேல்யூஸ் நம்ம எடுத்துட்டோம்னா அதுக்கான லெஃப்ட் வேல்யூஸை வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிவிடும். அதுக்கான லெஃப்ட் வேல்யூஸை அப்படியே தள்ளிட்டு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் 0 0 ஆட் பண்ணிக்கும். அதுதான் லெஃப்ட் ஷிஃப்ட் அப்படி சொல்லுவோம். ஸோ இப்போ ரைட் ஷிஃப்ட் அப்படின்னா என்ன பண்ணோம், இதுக்கான ரைட் சைடில் இருக்க வேல்யூஸை ரிமூவ் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் என்ன வேல்யூஸ் இருக்கோ அதை அப்படியே ப்ரிசர்வ் பண்ணிக்கும். இதனால நோட் பண்ணிக்க, ப்ரிசர்வ் பண்ணிக்கும் ரைட் ஷிஃப்ட். இன்னொன்று இருக்குது அன்சைன்டு ரைட் ஷிஃப்ட் அப்படி சொல்லிட்டு இருக்குது. அன்சைன்டு தான் ஒன்லி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கும். ஸோ அன்சைன்டு என்ன பண்ணுவோம், இதை வந்து ரைட் மாற்றும் போது என்ன பண்ணணும்னா லெஃப்ட் சைடில் 0 மட்டும் தான் ஆட் பண்ணணும். பட் ஷிஃப்ட் ரைட் என்ன பண்ணுன்னா அது வந்து ப்ரிசர்வ் பண்ணும். அதாவது பாசிட்டிவ் இன்டிஜர் நெகட்டிவ் இன்டிஜர்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும். பிட்ஸில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் ஒன்று இருக்கும். அதாவது அந்த ஸ்டார்டிங் பிட், அந்த ஸ்டார்டிங் பிட் என்ன இருக்கோ அதுதான் அது சைன் கொடுக்கும். அந்த ஸ்டார்டிங் பிட் 1 இருந்துச்சுன்னா அது நெகட்டிவ், அந்த ஸ்டார்டிங் பிட் 0 இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ். இந்த ஷிஃப்ட் ரைட் பண்ணும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருந்தால் நெகட்டிவாகவே இருக்கும், பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாகவே இருக்கும். ஆனால் இந்த அன்சைன்டு ஷிஃப்ட் ரைட் பண்ணும்போது என்ன இருக்குன்னா இந்த அன்சைன்ட் ரைட் ஷிஃப்ட் பண்ணும்போது
இதை வந்து பாசிட்டிவாக மட்டும் தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஜீரோ மட்டும் தான் ஆட் பண்ணும். ரைட் சைடு அதை மாற்றும் போது லெஃப்ட் சைடில் ஜீரோ மட்டும்தான் இருக்கும். அதனால் இது அன்சைன்டு ரைட் ஷிஃப்ட்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதை ப்ராக்டிக்கலாக பார்ப்போம் வாங்க. ஓகே, இப்போ நம்மகிட்ட வந்து ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். int a = 10 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த 10க்கான பைனரி வேல்யூஸ் இது தாங்க. ஸோ இந்த பைனரி வேல்யூ நம்ம எடுத்துக்கிறோம். இந்த பைனரி வேல்யூ எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணுறோம். அப்போனா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 பிட்ஸை நகர்த்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிக்கலாம். இப்போது இந்த பிட்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஜீரோ இருக்கா ஸ்டார்டிங்கில், 4 ஜீரோ இருக்குது. இந்த 4 ஜீரோ வந்து பார்த்தீங்கன்னா 2 ஜீரோவாக மாறிடும். ஏன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், ஷிஃப்ட் லெஃப்ட் பண்ணிட்டோம். அப்போ 2 ஜீரோ வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் காணாமல் போயிடும். அடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் அதுக்கு பதில் 2 ஜீரோ ஆட் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 1 ஜீரோ அப்படி சொல்லிட்டு இருக்கும். ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது 100 மாறிடும். ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடில் மாறிடுச்சு. இப்போ இதுக்கான வேல்யூஸ் 40 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து b = சொல்லிட்டு ஒரு பைனரி வேல்யூ எடுத்துக்கிறோம். இப்போ இதை என்ன பண்ணோம், ஷிஃப்ட் ரைட் பண்ணுறோம். ரைட் பண்ணும்போது என்ன பண்ணால் அந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க வேல்யூ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். பட் லெஃப்ட் சைடில் இருக்க வேல்யூ ப்ரிசர்வ் ஆகிடும். இப்போ ரைட் சைடில் 2 ஜீரோ இருக்கா, அந்த 2 ஜீரோவும் போயிடுச்சுன்னா லாஸ்ட்டில் என்ன ஆகிடும், 1 வந்துடும். இப்போது இதுக்கான வேல்யூ நம்ம கம்ப்யூட் பண்ணி பார்க்கும்போது ஆன்சர் வந்து 5ன்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்குது. 20ன்றது 5ஆக மாறிடுச்சு. அதுக்கடுத்து அன்சைன்ட் ரைட் ஷிஃப்ட். அன்சைன்ட் ரைட் ஷிஃப்ட் என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த 20 இருக்கா, இந்த 20 இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 5ஆக தான் மாறிடுச்சு. ஆனால் அது வந்து பாசிட்டிவாக இருக்குது. இப்போ இதை புரிஞ்சிக்கணும்னா இங்கே வந்து -20ன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த -20 ஷிஃப்ட் ரைட், இந்த -20 ரைட் ஷிஃப்ட் பண்ணும்போது அதே -20 தான் இருக்கும். அதாவது அந்த பிட்டு வந்து ப்ரிசர்வ் பண்ணிக்கும். பட் இங்கே அன்சைன் ரைட் ஷிஃப்ட் கொடுக்கும்போது தலைவன் என்ன பண்ணுவான்னா ஜீரோவை ஆட் பண்ணிவிடுவான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஜீரோ ஆட் பண்ணால் அது பாசிட்டிவாக மாறிடும். அப்போ -20 வந்து பார்த்தீங்கன்னா +20 மாறிடும். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 45 -5 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். பட் இந்த சைடில் நான் சொன்னேன் மைனஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வேல்யூவாக மாறும் சொல்லிட்டு சொன்னேன். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய டிஜிட்ஸ் வந்துருச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ChatGPT கிட்ட கேட்கும்போது ரைட் ஷிஃப்ட் சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ரைட் ஷிஃப்ட்டில் பொண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா 20க்கான பிட்ஸ் வந்து இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பிட்ஸ் இங்கே இருக்குது. இப்போ இங்கே ஷிஃப்ட் ரைட் பை 1 கொடுக்கும்போது இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது காணாமல் போயிடுச்சு. ஆனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அது 1 ப்ரிசர்வ் பண்ணிகிட்டே வருது. தட் மீன்ஸ் அந்த நெகட்டிவ் நம்பரை அது ப்ரிசர்வ் பண்ணிட்டே வரதால அது -5ன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இந்த -20ன்றது -5ஆகவே மாறிடுச்சு. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரைட் ஷிஃப்ட்டில் நம்ம அன்சைன்ட் ரைட் ஷிஃப்ட் இந்த 3 சிம்பிள் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இது வந்து ஜீரோவை வந்து ஆட் பண்ணுது லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ஸோ அங்கே 1 அது மைனஸாக நெகட்டிவ்லாம் பார்க்காது, ஜீரோவை ஆட் பண்ணுது. ஸோ ஜீரோவை ஆட் பண்ணால் அது வந்து பாசிட்டிவாக வந்துருச்சு. ஸோ அதனால் இவ்வளோ பெரிய நம்பர் அவன் கன்வெர்ட் பண்ணால் இவ்வளோ பெரிய டிஜிட்ஸ் நம்மளுக்கு வருது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஆப்ரேட்டர் டெர்னரி ஆப்ரேட்டர். இது என்ன கேட்டிங்கன்னா இட்ஸ் அ ஷார்ட்கட் ஃபார் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இன் அ சிங்கிள் லைன். அதாவது ப்ரோக்ராமில் இஃப் எல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இஃப்க்குள்ளே ஒரு ட்ரூன்னு இருந்துச்சுன்னா இஃப் எக்ஸிக்யூட் ஆகும், இஃப் ஃபால்ஸ் ஆச்சுன்னா எல்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெர்னரி ஆப்ரேட்டர் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா இதோட சின்டெக்ஸ் ஒரு கண்டிஷன் இருக்கும், கொஷின் மார்க் இருக்கும், அப்புறம் ஒரு பார்ட், அதுக்கப்புறம் கோலன், அப்புறம் செகண்ட் பார்ட். இப்போ அந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு பார்ட் எக்ஸிக்யூட் ஆகிடும், இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா செகண்ட் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகிடும். இதுதான் வந்து டெர்னரி ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வாங்க ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். இப்போது a = 10 b = 20 சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மினிமம் வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு இந்த டெர்னரி ஆப்ரேட்டர் மூலிமா கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இஃப் a < b, அதாவது 10 < 20 இருந்துச்சுன்னா 10 தான் ஸ்மாலர் அப்படின்றதால கொஷின் மார்க் அப்புறம் a அப்படி சொல்லிட்டு சொல்கிறோம். அப்படி இல்லை b தான் கிரேட்டராக இருந்தால் b தான் வந்து ஸ்மாலாக இருந்துச்சுன்னா bக்கு போயிடும். இப்போ a < b ட்ரூவாக இருக்கிறதால ஏக்கு போயிடும். அதாவது 10 தான் நம்ம மினிமம்ன்றதால 10ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடும். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தோம்னா 10 மினிமம் 10 அப்படி சொல்லிட்டு வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிக்கு வந்து நம்ம 5 கொடுக்கலாமா? இப்போ பிக்கு 5 கொடுத்தோன்னே இப்போ b தான் வந்து ஸ்மாலஸ்ட். இது எப்படி கண்டுபிடிக்கணும்? இப்போ a < b, அதாவது 10 < 5 ஆமாவா இல்லை 10 வந்து greater than 5 அப்படின்றதால இந்த a எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இது வந்து ஃபால்ஸ் அப்படின்றதால செகண்ட் பார்ட்டான b எக்ஸிக்யூட் ஆகிடும். செகண்ட் பார்ட் என்ன இருந்தது? b வந்து பார்த்தோன்னா 5. அதனால் இது கரெக்டாக 5ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிவிடும். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இது என்ன பண்ணுங்கன்னா இட் அசைன்ஸ் வேல்யூஸ் டு எ வேரியபிள். ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் டு சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போது a = 5 அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா இந்த a வந்து 5 ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம்ல, அதுதான் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். இது நம்ம மேக்ஸில் யூஸ் பண்ணுவோம். இதேமாரி
ப்ளஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இது வந்து ஏற்கனவே இருக்க வேல்யூ ப்ளஸ் என்னவோ அதை வந்து ஆட் பண்ணிக்கும். அதனால தான் ப்ளஸ் ஈக்குவல் டு. இப்போ ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏவோட வேல்யூ ப்ளஸ் 5 அதை ஆட் பண்ணி ஏ வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ தான் ப்ளஸ் ஈக்குவல் டு, மைனஸ் ஈக்குவல் டு, மல்டிப்ளை ஈக்குவல் டு, டிவிஷன் ஈக்குவல் டு அண்ட் மாடுலஸ் ஈக்குவல் டு சொல்லிட்டு நம்ம சொல்லுவாங்க. வாங்க ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொன்னால் ஏவோட வேல்யூ ஆல்ரெடி 10. 10 ப்ளஸ் ஈக்குவல் டு 5 என்னது 10 ப்ளஸ் 5 ஆட் பண்ணால் 15. அதுதான் ஏல ஸ்டோர் ஆகும். இப்போ ஏ ஈக்குவல் டு 15 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போது ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 10 அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக எழுதுறதுக்கு பதில் ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னா சீக்கிரமாக முடிஞ்சிடல. அதனால தான் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போது மைனஸ் ஈக்குவல் டு அப்படின்னா இப்போ ஏவோட வேல்யூ என்னது 15. 15 மைனஸ் 3 என்னது 12. ஸோ 12 வந்து பிரிண்ட் ஆகிடும். அடுத்து ஏ இன்டூ ஈக்குவல் டு 12. ஏ ஸ்டார் ஈக்குவல் டுனா மல்டிப்ளிகேஷன். இப்போ 12 2s are 24 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் ஆகிடும். இப்போ 24 டிவைடட் பை 4 அப்படி கேட்டிங்கன்னா 6 ஸ்டோர் ஆகிடும். இப்போது 6 டிவைடட் பை 3 ரிமைண்டர் 0. ரிமைண்டர் தான் மாடுலஸ் அப்படி சொல்லுவாங்க. இப்போ நம்ம ரன் பண்ணோம்னா ஆன்சர் 15 12 24 6 8ன்னு சொல்லிட்டு வந்துடும். லாஸ்ட்டாக நம்ம பார்க்குறது ஆர்டர் ஆஃப் ப்ரெசிடென்ஸ். அதாவது ஒன்றுங்க இல்லை நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. நிறைய ஆப்ரேட்டர்ஸில் எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும், எது ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும் ஒரு ஆப்ரேஷன்லாம் கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஆர்டர் இருக்குது. இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா யூனரி ஆப்ரேட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிக பாசிபிலிட்டி இருக்குது. அதுதான் ஃபஸ்ட்டு இதுவாகும், எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு இதுவாகும். அடுத்து அரித்மெட்டிக், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ். அடுத்து அடிஷன், சப்ட்ராக்ஷன். அதுக்கப்புறம் ஷிஃப்ட் ரைட், ஷிஃப்ட் லெஃப்ட். அதுக்கப்புறம் ரிலேஷனல். அப்புறம் ஈக்குவாலிட்டி, அண்ட், ஆர், சார், அண்ட், ஆர், டெர்னரி, அசைன்மெண்ட். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஆர்டரில் தான் வந்து அசைன் ஆகும். இந்த ஆர்டரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும் ஒரு ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே. இப்போ நம்ம ப்ராக்டிகல் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ ஆர்டர் ஆஃப் ப்ரெசிடென்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா ஏ ஈக்குவல் டு 10, பி ஈக்குவல் டு 5, சி ஈக்குவல் டு 2 சொல்லிட்டு நம்ம கொடுத்துக்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் அதான் ஹையர் ப்ரெசிடென்ஸ், தென் சப்ஸ்ட்ராக்ஷன். அப்போ பார்க்கும்போது பி இன்டூ சி வந்து 10 5 இன்ட்டு 2. ஸோ 5 இன்ட்டு 2 10. இதுதான் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் ஆகும். ஸோ 10 மைனஸ் 10 0. ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் தான் ஹையர் ப்ரெசிடென்ஸ் தான், மல்டிப்ளிகேஷன் தான் ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகும், ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்கெட். இந்த ப்ராக்கெட்டுக்கு தான் மல்டிப்ளிகேஷனோட ஹை ப்ரெசிடென்ஸ் இருக்குது. அதனால் 10 மைனஸ் 5ன்ற போது 5 வந்துடும். ஸோ 5 இன்ட்டு 2 10 அப்படி சொல்லிட்டு அவுட்புட் வந்துடும். ஸோ இந்த ப்ரெசிடென்ஸ் மாறத்தால் அவுட்புட்டே மாறுது பார்த்தீங்களா. ஸோ இது ரொம்ப முக்கியம் இன்டர்வியூ கொஷின்ஸ்லாம் கேட்கும் போது. அடுத்து மோர் காம்ப்ளெக்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்டிங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 8, ஒய் ஈக்குவல் டு 3, ஜெட் ஈக்குவல் டு 4. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ப்ளஸ் ப்ளஸ் தான் ஹை ப்ரெசிடென்ஸ். அப்போது 3 ப்ளஸ் ப்ளஸ்னால் வந்துடும் 4ஆக மாறிடும். பட் இந்த இடத்துல வந்து 3ஆக தான் அது எக்ஸிக்யூட் ஆகும். அப்போது 3 அப்படி சொல்லிட்டு இருக்கும். 3 இன்ட்டு ஜெட் மைனஸ் மைனஸ் ஜெட்னு இருக்குது. அப்போ 4ன்றது முன்னாடியே ப்ரீ ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணதால், ப்ரீ டிக்ரிமெண்ட் யூஸ் பண்ணதால் இது வந்து 3ஆக மாறிடும். அப்போ 3 இன்ட்டு 3 9ஆக மாறிடும். ஸோ இதோட வேல்யூ 9. இப்போ இது ஓரமாக வச்சுருங்க. அடுத்து இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது பாருங்கள். இப்போது ஒய்யோட வேல்யூ என்னது, ஒய்யோட வேல்யூ 4, ஜெட்டோட வேல்யூ 3 அப்படின்றதால ஒய் தான் வந்து ட்ரூ ஆகுது இங்கே. ஸோ ஒய் தான் இங்கே இருக்கும். அப்போ 4 தான் இங்கே இருக்கும். இப்போது ஃபைனலாக 8 மைனஸ் 9 ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போது இந்த ப்ரெசிடென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதால் தான் இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும், இதோட அவுட்புட் உங்களால் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தோம்னா 0 10 அப்படி 3ன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஓகேங்க. இப்போ நம்ம ஜாவாவில் உள்ள ஆல்மோஸ்ட் ஆல் ஆப்ரேட்டர்ஸுமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கு ப்ரோக்ராமிங்கில் எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ஆப்ரேட்டர்ஸ்லாம் யூஸ் ஆகுதோ அப்போலாம் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ டே பை டே உங்களோட ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவாவில் இம்ப்ரூவ் ஆகிட்டே வரும்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ வேரியபிள்ஸ் போட்டோம், அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அண்ட் டேட்டா டைப்ஸ் போட்டிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்ரேட்டர்ஸ் வந்திருக்கும். போக போக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாவாவை மாஸ்டர் பண்ணுறது உறுதி. ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் டிஸ்கிரிப்ஷனில் இதோட நோட்ஸ் ஃபுல் நோட்ஸை நான் டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணி அதில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சும்மா வீடியோ மட்டும் பார்க்காதீங்க. ஓனாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சொல்கிறோமோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ப்ரோக்ராம் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் சின்டாக்ஸ் கான்செப்ட்ஸ் தான். பட் இதையே நான் ஏன் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லித்தரேன்னா எப்போவுமே பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக எல்லாத்தையுமே கற்றுக்கலாம். ஸோ தொடர்ந்து லேர்ன் பண்ணுவோம். நான் டுடே சென்டினா அண்டில் தென் பாய்.